அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இதுல இந்த பதிவுல மகர ராசிக்கு அவங்களுடைய ரகசியம் என்ன, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான அவங்களோட பிறப்போட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகர ராசின்றது காலபுருஷம் அப்படின்னு சொல்லக்குள்ள 10வது ராசி. 10வது எப்பவுமே கர்மம், தொழில், அதை பத்தி நமக்கு சொல்லும் இல்லையா? அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. பொதுவா இந்த ராசிக்கு 1வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான், 5வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி இவங்களுடைய 10வது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன். ஸோ பொதுவாக இவங்க இந்த மகர ராசிக்காரங்க நிலம், இந்த வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பொதுவாக இவங்க ரெப்ரசன்டேட்டிவ், இந்த அலைச்சல் வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா 5வது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன், 10வது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன்றதுனால இவங்களுக்கு ஒரு எதுவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், பட் இவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் தன்னுடைய ஃபுல்லஸ்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, முயற்சி இருக்கு இல்லையா, அதை நமக்கு எஃபர்ட்ஸை கரெக்டாகவும் அவங்க செயல்பட்டுட்டு வந்தாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பொதுவாக அப்படி பண்ண மாட்டாங்க. பொதுவாக என்னென்னா, ஆகா நமக்கு மரியாதை தரல, நமக்கு அவங்க நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ காலம் இருந்திருக்கோம், நமக்கு இவ்வளோலாம் முடியும், ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுக்கல, ஏன்னா இவங்களுக்கு டிலே ஆகும் இல்லையா. அதனால ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வச்சுருந்துருக்கலாம், அதனால டிலே ஆகலாம். ஆனால் அதை இவங்க நினைக்காம என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வேற வேலைக்கு மாறுவாங்க. ஸோ அதனால இவங்க அடிக்கடி வேலைகள் மாறக்கூடிய இடம், இல்லாட்டினா அலைச்சல் வேலை, இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு வேலைகளை செய்யும் பொழுது இவங்களுக்கு அது அப்படிதான் உங்களோட லைஃப் அமையும். அதே மாதிரி இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த மாதிரியெல்லாம் போனாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி பூமிக்காரகன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சரராசி. அது மாதிரி உங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்ற மாதிரி, கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு மேலே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான், நாக்கில் சனின்னு சொல்லலாம். அது மாதிரி 7வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். அதனாலே உங்களுக்கு என்ன, குடும்ப வாழ்க்கையும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு உள்ளானதாக இருக்கும். ஸோ இவங்க எதையுமே கொஞ்சம் டீல் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணணும். சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்து பார்த்து அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா பெரிய லெவலில் வர முடியும். இவங்க பெரிய லெவலில் வரவங்க நிறையா பேர் இந்த ராசிக்காரங்க இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கலைஞர் இந்த ராசியில தான். அது மாதிரி பெரிய லெவலில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ராசி இவங்க நிறையா எவ்வளவு தோல்விகள் கண்டாலும் தோண்டு விட மாட்டாங்க. அதுலேருந்து மீண்டும் மேலே ஏறி முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக அதிகம். அது மாதிரி இவங்களுக்கு யார் சொல்லியும் இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு தோன்றதான் சொன்னால் கேட்குற மாதிரி தெரியும், ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்யும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெக்குலரான ஒரு விசேஷங்கள் இருக்குது. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம டீல் பண்ணிக்கலாம், இவங்க எந்த சுவாமியை வணங்கலாம், இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையை வச்சுக்கிட்டாங்கனால இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க பொதுவாக கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய வக்கீல் தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில், அது புரோக்கராக இருக்கிறது, வீடு நல்லா வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கி வீடு கட்டி கட்டின வீட்டை விற்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அலைச்சல் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க எதையுமே பேசி பேச்சுவார்த்தைகளை இவங்க நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. எதையும் பேசி இவங்க சேல்ஸ் பண்ணுறதுல நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணிக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு
சனி பகவானை வணங்குறது, பெருமாளை வணங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது. இவங்க வருஷம் ஒரு தரம் திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது. பொதுவாக இவங்களுக்கு வந்து வேலையில பிரச்சனை இருக்கு, வேலை அதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாங்கன்னா, அதுக்கு வந்து இவங்க என்ன செஞ்சுக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்து இப்போ ஒரு காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒரு படமே உண்டு. ஒரு படமே வந்திருக்கு ஒரு காலத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க. அது மாதிரி இவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வணங்குறது, அது வந்து இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா மிக உயர்வான விஷயங்களை கொடுக்கும். இவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி வரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகி உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. ஏன்னா ஆயுள்காரகன் வந்து சனி பகவான் தான் இவங்க ராசிக்கு அதிபதினால ஆயுளுக்கு பிரச்சனை வராது. ஆனால் விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தீக்காயங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சகஜமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க நெருப்பில் வந்து கொஞ்சம் நெருப்பு விஷயத்தில் தள்ளி இருக்கணும். ராத்திரி நேரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அது மாதிரி இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தங்க லிஃப்ட் கேட்குறாங்க, பாவம்னு அவங்க கொடுக்க வேண்டியதில்லை. அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பார்த்துக்கிட்டாலே இவங்க வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். இதுதான் வந்து மகர ராசிக்கு வந்து அவங்களுடைய பிறப்பு எப்படி, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து மிக சிறந்த வழி. இவங்க வந்து ஆன்மீக தொடர்பு இருந்தாலே, ஆன்மீகத்தில் இருந்தாலே இவங்க வாழ்க்கை வந்து பாதை மாறிடும். ஏன்னா சனி பகவான் வந்து ஆன்மீகத்துக்கு நேர்மை, கரெக்டாக நடந்துக்கிறது, இதெல்லாம் சனி பகவானோட தன்மை. அது மாதிரி வந்து நடந்துட்டாலே அவர் தர்மவான். அதனால அது மாதிரி நடந்துக்கிட்டாலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான்.